இன்ஸ்டாகிராம் பிரபலமான ராகுல் டிக்கி பைக் ஆக்சிடென்ட்ல இறந்திருக்கிறதா ஒரு செய்தி இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லா சோகத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. சோஷியல் மீடியால பல பேர் ரீல்ஸ் மூலமா நம்ம எல்லோரையும் சிரிக்க வச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் ராகுல் டிக்கி. இவரோட வீடியோஸ் எத்தனையோ பேருக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தன்னோட ரீல்ஸ் மூலமா காமெடி கண்டென்ட்டை அப்லோட் பண்ணி சிரிக்க வச்சிட்டு இருந்தாரு. இந்த நிலையில தான் நேற்று இரவு ஈரோடு பக்கத்துல பைக்ல போயிட்டு இருக்கும்போது ராகுல் டிக்கிக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கிறதா சொல்லுறாங்க. உடனே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவரை ஹாஸ்பிட்டல்ல அவரை கொண்டு போன அப்புறமும் அவரை காப்பாற்ற முடியாம போயிருக்கு. இந்த தகவலை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அவரோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கதறி அழுதுருக்காங்க. ராகுல் டிக்கிக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம்தான் ஆகுது. இந்த நிலையில ராகுல் டிக்கிக்கு ஆக்சிடென்ட் ஆன இந்த சம்பவம் ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. எல்லோரையும் சிரிக்க வைக்கிறது தான் தன்னோட முழு நேர வேலையாக வச்சிருந்த ராகுல் டிக்கிக்கு நிகழ்ந்த இந்த துயர சம்பவம் எல்லாரையுமே சோகத்துல ஆழ்த்திருக்கு. நான் ராகுல் டிக்கி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ரெண்டாவது என்னன்னா, இப்போ நம்ம சர்ச்சுக்கு கிளம்புவோம். நான் எப்பவுமே வீக்கெண்டில் சர்ச்சுக்கு போவேன். ஸோ சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் அங்கே இல்லாதப்பட்டவங்களுக்கு சின்ன சின்ன பிஸ்கட்ஸு, அந்த போண்டா பஜ்ஜி, அந்த மாதிரி பலகாரங்கள், சாப்பாடுகள் எல்லாம் வாங்கி தருவேன். ஸோ இப்போ அதை ஒரு சின்ன வீடியோ மாதிரி எடுத்து பார்க்க போகிறேன். அவங்களோட ஹாப்பினஸில் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள்.